ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங்டா. மார்னிங். நான் அரை தூக்கத்தில் இருக்கேன். ஹாப்பி. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன். தீப்ஸ் வந்து இப்போ காஃபி கொடுத்தாங்க. காஃபி குடிக்கும்போது எப்போவுமே ஃபோன் யூஸ் பண்ணுவோம். சரின்னு சொல்லிட்டு ஃபோனுக்குள்ளே போகிறேன். என்னடா இதுன்னு பார்த்தா தம்பி மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாப்புல. ஏதோ ஃபோட்டோ அனுப்பிச்சு கீழே வந்து மறக்காமல் காலையில் எழுந்திரிச்சோன்னே போய் பார்த்துருங்க அப்படின்னு. என்னன்னு பார்த்தா அந்த ஃபோட்டோ நான் உங்கள் சைடில் போடுறேன். பாத்ரூம்குள்ளே ஒரு பேப்பர் பொறி வச்சுட்டு வந்துக்கிறான். நானும் டக்குனு காஃபி பாதியிலே வச்சுட்டு எழுந்துச்சு போகிறேன். அங்கே இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா தீப்ஸ் ஆல்ரெடி காலைல எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பான்னு எனக்கு தெரியும். வெளில வந்து பார்க்குறேன், இங்கே டேபிள், அதாவது எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து படித்தா நைட்டு வந்து 2 மணிக்கு உட்காந்து ஒரு லெட்டர் மாதிரி, எனக்கும் தீப்ஸ்க்கும் சேர்த்த மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி சார் வச்சிருக்காப்புல. செம க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவன் உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தேன். அவனை ஆட் பண்ணிட்டேன். தீப்ஸ் அவன் கையில் வீணாக சொல்லிட்டு அப்புறம் என்ன திடீர்னு லெட்டர் இல்லை, வேறு சாரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆகுது. ஏன் திடீர்னு லெட்டர்லாம் எழுதணும்னு கொஞ்சம் என் மனசுல பட்டது அப்படியே உங்ககிட்ட சொல்லணும். அது வாயால சொல்றது வேற, எழுதி சொல்றது வேற. எழுதுனா காலத்துக்கும் அது பதிஞ்சே இருக்கும். அதனால எழுதி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வாட்டி எழுதியிருக்கேன். உங்க 2 பேருக்காக நான் ஏன் அந்த பாத்ரூம்ல வச்சேன்னா, வேற எங்கேயாச்சும் வச்சு நீங்க படிக்காம போயிட்டீங்க. நான் போட்டோ எடுத்து அனுப்ப தான் போறேன். இன்கேஸ் நான் காலையில தூங்கிட்டு இருக்கும் போது வேற யாராச்சும் படிச்சுட்டாங்களா, வேற யாராச்சும் இது படிச்சுட்டாங்களா, காமெடியா போயிடுவாங்க. அதனால தான் எப்பயுமே அண்ணி எழுதினவனே ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ண போவாங்க அப்படின்னு தெரியும். அதனால பாத்ரூம். ஆனால் ஸ்வீட் ஆஃப் யோசிச்சு ராம் எனக்கிட்ட நைட் உட்காந்து என்ன ஆச்சுன்றதை நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நேற்று ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சோடனே விளாக் முடிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்றதை நாங்கள் பேசுகிறோம். நைட் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் தங்கினாங்க. ஸோ தங்கிட்டு காலையில் எழுந்துச்சு இப்படி பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக ஓகே நைஸ், ஓகே குட். குட்டி வந்து கொஞ்சமாக மெச்சூர் ஆகிட்டே வரோம். சார் எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து தீப்ஸோட உப்பு புலிக்காரம் யூபிகேல உப்பு புலிக்காரம் வெப் சீரிஸ். ஆமாம், நான் ஆக்சுவலாக போன விளாக்ல ஒரு வாட்டி யூபிகே செட் அப்படின்னு ஏதோ சம்திங் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்ல வந்துட்டு ப்ரோ யூபிகேனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வந்து ப்ரொமோஷனுக்காக வாச்சு உப்பு புலிக்காரம்னு சொல்றேன். ஸோ யூபிகேனா உப்பு புலிக்காரம் நியூ வெப் சீரிஸ் கமிங் May 30 கரெக்டாமா? கமிங் May 30 ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆகுது. அதுதான் வந்து நம்ம தீப்ஸ் வந்து நடிச்சிருக்கா. தீப்ஸே இப்படி பண்ணு. ஐயோ கால் தெரியல, திரும்பி பண்ணு. ஸோ அதோட ப்ரெஸ் மீட் தான் நீங்கள் நடக்க போகுது. ஸோ அதான் மேடம் டக்குன்னு ஸ்பீடாக கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, எங்களோட கனா ப்ரெஸ் மீட் நடந்த அதே இடத்துல தானமா, பக்கத்துலையா? பக்கத்து ஸ்டூடியோவில் தான் நடக்க போகுது. ஸோ போய் அவளை ட்ராப் பண்ணிட்டு பக்கத்து ஸ்டூடியோ நடக்குதா, அதனால எனக்கு ஒரே கனா மெமரிஸாக வந்துச்சு. இவெல்லாம் என் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தான். நான் வந்து செகண்ட் சீசன் அதை இன்டர்வியூ பண்ணும்போது நான் கல்யாணம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் யாருன்னு பண்ணாமல் இருந்தேன்ல, அப்போ அந்த டைமில் இவன் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருப்பான். ஆனாலும் என்கிட்ட நீங்கள் கல்யாணம் அப்போன்னு சொல்லியிருந்தீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் மாப்பிள்ளை எப்படி இருப்பார், எப்படி ஹைட்டாக இருப்பாரா, இது ஷார்ட்டாக இருப்பாரா, ஃபேரா டார்க்காலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்துட்டு நான் மாசா முன்னாடி இப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து கால் போட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சான். இல்ல கைஸ், நம்ம வந்து ஒன்று டிசைட் பண்றோம். சரி சொல்ல வேணா, பொறுமையா யார்கிட்டயும் சொல்லிக்கலாம். அதனால சரி பொறுமையா சர்ப்ரைஸா சொல்லாமன்றதுனால வெளில காமிச்சிக்கல, அவ்வளவுதான். என்ன ஜிப்ஸ்? கரெக்ட் தான். கரெக்ட் தானே? ஆனா கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். மாஸ் ஜிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டுக்கு இந்த செயின் நான் கிஃப்ட் பண்ண செயின் போட போறேன். லாஸ்ட் தீப்ஸே ரெடியா? ஜாலியா? உப்பு புளிக்காரம் இப்போ கொடுத்த லைட்டாக அந்த ஜர்க் என்னன்னா, அவளுக்கு அப்பப்போ இன்னும் அந்த ஷோல்டர் பெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறையா ஸ்ட்ரெயின் பேக் டு பேக் ஒர்க் இருக்கிறதுனால இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. அதுக்கான பலன் கிடைக்கும் சொல்லுவோம். ஓகே அண்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நேற்று நம்ம விளாகில் வந்து லாஸ்ட்டில் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சு வந்து பண்ணோடனே முடிச்சிட்டோம்ல, என்ன டப்புன்னு முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட சொல்கிறேன் நான் என்ன நடந்துச்சுன்றதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கேட்கேன். ஸோ சொல்லுங்கள் தீப், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க நேற்று ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு? சொல்லாம கிளாரிட்டி தூக்குது. புது ஃபோன் என் வைஃபை கொடுத்தா.
அஃபிஷியலி என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தான். ஆக்சுவலி இன்னொருத்தவங்க நீ கேட்டல ஐ மீன் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு. ஃபீல் ஆகிறதுக்கு முன்னாடி பீப்புள் ஒரு ஆஸ்கிங் நாங்கள் டெலிபரேட்டாக 1 year கழிச்சு தான் பண்ணோம், 1 year வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து அப்பாடே அப்படி இல்லாமல் யோசிக்கிறீங்க எல்லாரும். என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா 1 yearக்கு வந்து என்ன ட்ரையல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் 2-3 கமெண்ட் பார்த்தேன். சத்தியமாக அப்படிலாம் கிடையாது. நாங்கள் அடுத்த நாளே போகிறதா தான் இருந்தோம். பட் தென் நாங்கள் கல்யாணம் முடிச்ச 2 நாள் வயநாடு போயிட்டு வந்தோம். வயநாடு போயிட்டு வந்ததுலேருந்தே கனா ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் அது வந்து அந்த ஃபைனல் எபிசோட்ஸ் ஒரு 5 months வந்து செம்ம ஹெக்டிக்காக போச்சு லிட்டரலாக. அதாவது என்னன்னா எங்களுக்கு லீவ் இல்லாமல் இல்லை, லீவ் இருக்கும். ஆனால் நாளைக்கு லீவா இல்லையான்றதே எங்களுக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் தெரியாது. ஸோ வி கேனாட் பிளான் எனிதிங் நோ. ஸோ ஹோல் 5 months நாங்கள் அதில் தான் இன்வெஸ்டடாக இருந்தோம். அண்ட் கனா முடிச்சு நவம்பர் டைமில் தான் வந்து நாங்கள் அசோக் நகர் வந்தோம். ஸோ அசோக் நகர் வந்து வீடு செட் பண்ணுறது அந்த மாதிரி இந்த மாதிரி அதில் ஒரு 7 மாதம் போச்சு. அப்புறம் எனக்கு யூபிக்கு புலிக்காரன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே மாறி மாறி அப்போ அவன் டிஜேடியில் இருந்தான். ஸோ அவன் தான் நான் இருக்க மாட்டேன், நான் இருந்தான் அவன் இருக்க மாட்டான். அந்த மாதிரியே நாங்கள் இன்னொரு 2 மாதம் போச்சு. அதுலேயே 10 மாதம் முடிஞ்சிச்சு கைஸ். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஐயோ இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது. சரி ஓகே இன்னொரு 2 மாதம் 1 year ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் சார் வந்து பேசாமல் நம்ம ஆனிவர்சரி அன்னைக்கே பண்ணிடலாமா, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டது தான். கைஸ் அதில் வந்து இன்னொரு மேட்ரு இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணேன்னா 10 months சொன்னால அதெல்லாம் மொரட்டு பிஸி எல்லாரும் 2 பேருமே. அப்போ வந்துட்டு நான் யோசிச்சிருந்தேன் இவகிட்ட பேசாமல் வந்து ஆனிவர்சரிக்கு வந்து சர்ப்ரைஸாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் கூப்பிட்டு போயிடலாம். அவர்கிட்ட சொல்ல வேணாம், அங்கிள் ஆண்டிட்ட அப்பா அம்மாட்டெல்லாம் பேசிட்டு தீப்ஸை டேரெக்டாக கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சிருந்தேன். அப்புறமா இவளே வந்துட்டு பேசாமல் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து இந்த டைமில் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இவளும் ஒரு க்ளூ கொடுத்துருந்தா. ரைட் ஓகே இதுக்கப்புறம் நம்ம இதை சர்ப்ரைஸாக கொண்டு போனால் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்ஸி நான் தான் யோசிச்சிருந்தேன். சர்ப்ரைஸு உங்ககிட்ட சர்ப்ரைஸ் எவனாலையும் மறைக்க முடியாது. ஸோ நம்ம அதை அப்படியே டேரெக்டாக வந்து 1 yearல வந்து இன்னும் மெமரபுளாக இருக்கும். நான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் மேட்ரு என்னன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணால் நீங்கள் அப்போயுமே கேட்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1 day கிடைக்கலையா, ஒரு 1 dayல ஒரு 2 hours கிடைக்கலையா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து நம்ம படத்தில் நினைக்கிற மாதிரி போயிட்டு போனோம் சைன் போட்டோம் வந்தோம்லாம் இருக்காது சரிங்களா. இப்போலாம் வந்து ஃபார்ம் அப்படி இல்ல गाइस, my whole life was a lie. நான் படம்லாம் பார்த்துட்டு இது ரெஜிஸ்டர் ஆபீஸ் தான் இப்படிதாங்க இப்படிதான் அப்படியே பிரவுன் டோன்ஸ்ல அப்படியே அந்த இந்த ஓப்பனிங் டோர்லாம் இருக்கும். அந்த ஹாஃப் டோர் வெறும் இத்தனோண்டு டோர் இருக்கும், இப்படி ஓப்பன் ஆகும். அப்படியே இந்த சிலிண்டர் ஒரு காதல்ல ஓமை கடவுளே அந்த மாதிரிலாம் யோசிச்சு போடா. my whole life was a lie. என்ன மேட்டர்னா படத்துல வர மாதிரி சுத்தமா கிடையாது. நம்ம பிஃபோராவே போயிட்டு ஆன்லைன்ல ஏண்டி சொல்லலாம் சும்மா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் கைஸ் அவ்வளவுதான். ஒரு 4 டியூப் நான் யோசிக்கிறேன் எங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ங்கிறேன். அது அவங்கதான்றாங்க. வரிசையா கடையில அது ஒரு டோர் இருக்கு, அதுதான் ரெஜிஸ்டர் ஆபீஸா. நான் கூட ராஜாராணில வர கேட் மாதிரி இல்லைனாலுமே கேட் இல்லாம வெறும் அந்த ஆபீஸ் மட்டும் இருக்கும்னு நினைச்சேன். ஏமாந்துட்டேன் கைஸ், ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி வந்து படத்தில் வரதெல்லாம் நமக்கு தெரில கைஸ், அது எப்படி பண்ணுறாங்கன்றது அந்த ப்ராசஸ் நான் கேட்கல. பட் ஆனால் நீங்கள் கல்யாணம் முடிச்சு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் ப்ராப்பராக பண்ணணும்னா நீங்கள் பிஃபோராகவே அங்கே போயிட்டு சொல்லிவிட்டு ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நோட்ரி சைன் வாங்கி அதை ப்ரூவ் பண்ணி அப்புறமா திரும்பியும் டோக்கன் போட்டு டோக்கன் வைஸ் போகணும். நேற்று எங்களுக்கு டோக்கன் வைஸ் தான் போச்சு. பட் ஆனால் அங்கே ஏதோ கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்கன்றதுனால எங்களுக்கு ஒரு லிட்டரலி ஒரு 1 hour கிட்ட 1.5 hours கிட்ட எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் பேசி வச்சு அங்கே இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஒருத்தங்கனால அவங்களாம் சொல்லி நாவுகலாம், அதாவது நாங்கள் அப்பயுமே வெயிட் பண்ணியிருந்திருப்போம் டைம் கரெக்டாக நல்ல நேரத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிறையா ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் நினச்சிக்காதீங்க நேராக போனால் நமக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்போலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்குது. இந்த சடன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது என்னன்ட்டு அது வேணால் தெரிஞ்சுக்கோங்க பிஃபோராகவே. ஆனால் கைஸ் நாங்கள் ஃபைன் கட்டி தான் பண்ணோம். இவ்வளோ லேட்டாக பண்ணலாமா, தப்பு இல்லையானா தப்பு தான். ஆக்சுவலி நாங்கள் லேட் தான் ஆக்கிட்டோம், ஃபைன் தான் கட்டுறோம். அது ஒரு அழகான நாள்லேயே பண்ணிக்கலான்றது மட்டும்தான் மேட்ரு. ஸோ நாங்கள் வந்து we made a mistake, we paid a fine, we paid fine and then we got married again. இதுதான் the process and ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு நிஜமாக சொல்லணும்னா. ரொம்ப தாம்பும் கிராண்டு அப்படின்லாம் இல்லாமல் க்யூட்டாக அழகாக ஒரு மாதிரி மெமரபுளாக இருந்துச்சு. we are so happy. ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அது எப்படியோ ஏதோ சம் டெஸ்டினி வைஸ் அது வந்து லேட் ஆகி நாங்கள் ஃபைன் கட்டினாலும் ஏதோ ஒன் மாதிரி அதில் ஒரு அழகான ஒரு விஷயம் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை நானும் சரி அன்னைக்கு ஏதோ ஒரு நாளுக்கு பதிலாக 1 year கழிச்சு திருப்பியும் வந்து அதை போடும்போது ஹாப்பி. ஆனால் நிஜமாவே நான் ராஜா கிட்ட முன்னாடி நைட்டு சொன்னேன், இப்போ கூட டைம் இருக்கு நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். சைன் போடுறதுக்கு முன்னாடி லீகலி நம்ம வந்து ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு. அப்போ தான் நானுமே சொன்னேன், தீப் சொன்னோட
எனக்கு வேறு நல்ல பொண்ணுலாம் கிடைக்காது, நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் எப்படி தெரியுமா சொன்னேன், நீ யோசிச்சுக்கோன்னு சொல்ல, என்னை விட நல்ல பையன்லாம் அவனுக்கு கிடைக்க மாட்டான், அதனால வா இன்னைக்கு போயிட்டு நம்ம திரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் காலையில். சும்மா பேசிக்கிட்டோம் guys. ஸோ அதுதான் நடந்துச்சு. ஈவினிங் வந்து ஃபோட்டோ போஸ்ட் பண்ணும்போது அம்மா செம்ம நல்லா இருக்கே, படத்தில் வர மாதிரி இருக்கே அப்படின்லாம் ஒரு மாதிரி கிச்சு 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 குளு குச்சு குளு குளுன்னு இருந்துச்சு. இங்கே தான் வந்தோம் நாங்கள். எண்டுக்கு போனால் கனா ஷூட்டு, அந்த லாஸ்ட்டில் அந்த ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, அங்கே போனால் கனா ஷூட்டோட ப்ரெஸ் மீட் ஆனால் ரைட்டு தான். இங்கே தான்டா எல்ஏ ஸ்டூடியோஸ். அங்கே கனா ப்ரெஸ் மீட் நடந்தது, இங்கே யூபிகே ப்ரெஸ் மீட் நடக்குது. ஆனால் இங்கே ராஜா இருக்க மாட்டான். பட் ஆனால் நான் எப்பவுமே உங்க கூட மனசில். அதில் பேஸ்ட் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய். பாய், மிஸ் யூ. சீக்கிரம் வந்துடு. ப்ரெஸ் மீட் ட்ராப் பண்ணியாச்சு. எனக்குமே இங்கே வந்து போகிறப்போ கொஞ்சம் அந்த நாள் ஞாபகம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஏன்னா கனாவோட 2 சீசன் ப்ரெஸ் மீட்டுமே இதே இடத்துல, பட் லாஸ்ட்டு ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, அங்கே போய் எடுத்தோம். ஸோ அதனால டக்குன்னு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து போச்சு. அண்ட் ஏசி இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நம்ம போயிட்டு இப்போ ஒரு வேலை இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக கார் சர்வீஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது இன்னும் வராமல் இருந்துச்சு. பட் ஃபைனலாக அது முடிஞ்சிருச்சு, வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து கொடுத்துருன்னு தான் சொன்னாங்க. பட் நானே இல்லை, நான் வரேன், நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் போய் பார்த்துட்டு நாங்கள் ஒருத்தர் நமக்கு கோஆர்டினேட்லாம் பண்ணார், மனசார கோஆர்டினேட் பண்ணாரா, சரி அவருக்கெலாம் போயிட்டு சூர்யான்னு ஒருத்தர். ஸோ அந்த ப்ரோக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடலான் இருக்கேன். ஸோ வாங்க கிளம்பலாம். என்னன்னு தெரியல, இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. திடீர்னு அதிகமாகுது, திடீர்னு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேட்ரு என்ன, இந்த பிச்சு பொண்ணு வர கேடி ஆயிடுச்சு லிட்டரலாக. நான் கார்லேருந்து வரேன், இங்கேருந்து பார்க்குறேன், அவங்க விளையாண்டுட்டு இருக்காச்சு. பரவாயில்லையே குட் கேர்ள் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஃபோன் யூஸ் பண்ணுறதா. ஹார்ன் அடித்தோடனே தொப்பன்னு உள்ளே போனான். சரி ஓகே, அவங்க அப்பா உள்ளே இருக்காங்கன்னு கூப்பிட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு நினச்சி விட்டாச்சு. மேடமு உள்ளே போயிட்டு வெளியில் வரவே இல்லையே. ஏன் அப்படின்னா வெளில ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வந்தால் நான் யூஸ் பண்ண விட மாட்டேன். அதனால் மேடம் உள்ளே உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு விளையாட சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நான்